நேற்றைய ஆளுநர் போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தமிழக காவல்துறை கஞ்சா தவிர்த்த எந்த ஒரு போதைப் பொருளுமே பிடிக்கல. மத்திய பிரிவினர் நிறைய மற்ற போதைப் பொருட்கள் பிடிக்காங்க, கிரைன் போன்றதெல்லாம் பிடிக்காங்க. தமிழகம் 1 கிராம் கூட பிடிக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை. இது முழுக்க முழுக்க நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையானது. தமிழ்நாடு அரசாங்கம் மதுவை ஊக்குவிக்கின்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். மணமகிழ் மன்றங்களை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதுல கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம் என்பது ஒவ்வொரு பள்ளிகள் வாசல்லையும் இன்றைக்கு ஊடுருவி இருக்கின்ற சூழ்நிலை இருப்பது என்பது சமூக ஆர்வலர்களுடைய கவலையாக, பெற்றோர்களுடைய கவலையாக இருக்கிறது. இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆனால் திமுகவில் இருந்த அந்த முக்கியமான நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 3000 கோடி அளவுக்கு போதைப் பொருளில் கைது செய்யப்பட்டிருக்கு. பின்னால் அவங்கள திமுகவிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் போதை கடத்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ் இன்னும் வேகமாக இது யார் அந்த நெட்வொர்க் யார் போதை கடத்தலில் ஈடுபடுத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்கள் எடுப்பதில்லை என்பதுதான் ஆளுநர் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கு. மாநாட்டில் கூட சொல்லும்போது மத்திய அரசு தான் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 48,000 கோடிக்கு விற்பனை ஆயிருக்கு. அந்த பணத்தையும் மத்திய அரசு தரணும். ஒருவேளை மது ஒழிப்பு போனா அது எப்படி பார்க்கறீங்க? பாருங்க, முழுக்க முழுக்க இது மாநில சப்ஜெக்ட். ஏற்கனவே குஜராத்தில் நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கோம், பீகார்ல நடைமுறைப்படுத்தி இருக்கோம், இன்னும் 5 மாநிலங்கள்ல நடைமுறைப்படுத்தி. இது முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். அதுல திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அவர்கள் கூட்டணிக்கு போகும்போதே சொல்லியிருக்கலாமல்ல, நீங்க மது விலக்கு கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு கூட்டணி. அப்ப எல்லாம் பேசிடலாம அவங்க கிட்ட போய் நின்று 2 தொகுதிகள் ஜெயிச்சிட்ட பிறகு இப்போ ஒரு நாடகத்தை நடத்தக்கூடாது. இந்த மதுவிலக்குன்றதே ஒரு பெரிய நாடகங்க. இது ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்திய ஒரு நாடகம். ஏன்னா அவர் 17 நாள் வெளிநாடு போயிருந்தார், அது முதலீடுகளுக்காக போயிருந்தார். அந்த முதலீடுகள் அவர் வரும்போது நமக்கு சரியான முதலீடுகள் கிடைக்கவில்லை. அதை திசை திருப்புவதற்காக மக்களுடைய கேள்விகளை, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திருமாவளவனால ஸ்டாலினாலையும் இணைந்து அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த நாடகம்.